வணக்கம். ஒரு ராஜ்யத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுதின ஒரு மர்ம பெட்டி. அத பத்தின கதை தான் இது. விஸ்வாசம்னு சொல்லி முகத்துக்கு நேரா செஞ்ச துரோகம், அதுக்கு எதிரா நடந்த ஒரு வீர போராட்டம். வாங்க, இந்த விறுவிறுப்பான கதைக்குள்ள நாமளும் பயணிக்கலாம். அவ உங்கள அவமதிச்சா வேள மன்னரே, அதனாலதான் என் சொந்த தங்கச்சியே கொன்னுட்டேன். அடேங்கப்பா, இந்த கதையோட வில்லன் நரிக்கண்ணன் சொன்ன வார்த்தைகள் தான் இது. ராஜ விஸ்வாசம்ங்கிற பேர்ல ஒருத்தன் எவ்ளோ பெரிய துரோகத்தை செய்ய முடியும்னு பாருங்க. இந்த ஒரு வரிதான் கதையோட மொத்த வஞ்சகத்துக்கும் அஸ்திவாரம் போடுது. அப்போ இந்த துரோகம் எப்படி ஒரு ராஜ்யத்தையே பொய் மேல கட்டி எழுப்புச்சு? வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது, தளபதியா இருந்த நரிக்கண்ணன் தன் சொந்த குடும்பத்தையே அழிச்சு எப்படி ஆட்சிய பிடிச்சாங்கிற அந்த கொடூரமான கதைய பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். பாத்தீங்களா, எவ்ளோ வேகமா, எவ்ளோ கொடூரமா நடந்திருக்குன்னு. கதிர் நாட்டோட உண்மையான ஆட்சியாளர்கள் எப்படி வீழ்த்தப்பட்டாங்கன்னு முதல்ல 2 நாட்டுக்குள்ள சண்டை மூட்டி விடுறான். அப்புறம் அந்த போர்ச்சாக்குல தன் சொந்த தங்கச்சியையும் அவங்க கணவரையும் கொலைய செஞ்சிடுறான். கடைசியில அவங்களோட ஒரே மகளான இளவரசி அண்ணன் மட்டும் ஒரு அம்மாவோட உதவியால தப்பிச்சு போறாங்க. இந்த 3 ஸ்டெப்ல ஒரு ராஜ்யத்தோட தலையெழுத்தே மாறிடுச்சு. இங்குதான் அசல் விஷயமே இருக்கு. நரிக்கண்ணன் வேட மன்னர்கிட்ட என்ன சொன்னா? உங்க மானத்தை காப்பாத்ததான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு. ஆனா அவனோட மனசுக்குள்ள இருந்து நிஜமான காரணம் என்ன? ஏன் பரம்பரை சொத்தான இந்த ராஜ்யத்தை எப்படியாவது நானே அடையணும். பாருங்க, விஸ்வாசங்கிற முகமூடிக்கு பின்னால எவ்ளோ பெரிய பேராசை ஒளிஞ்சிருக்குன்னு. சரி, ஒரு பொய்ய வச்சு கட்டின கோட்டை எவ்ளோ நாளைக்கு நிக்கும் சொல்லுங்க. வாங்க, கதையோட அடுத்த கட்டத்துக்கு போவோம். இங்கதான் ஒரு முக்கியமான பொருள் என்ட்ரி ஆகுது. தொலைஞ்சு போன ஒரு பேழை, அந்த ஒரு பெட்டிதான் நரிக்கண்ணனோட பொய்ய உடைக்க போற ஒரே ஆதாரம். உண்மையான வாரிசு யாருங்கிற ரகசியத்தை வச்சிருக்கிற திறவுகோலும் அதுதான். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஒரே ஒரு பெட்டிக்கு எப்படி ஒரு முழு ராஜ்யத்தோட மதிப்பு இருக்க முடியும்? அது எப்படி ஒரு ராஜ்யத்தோட தலையெழுத்தே தீர்மானிக்க முடியும்? யோசிக்கிறீங்க தானே? அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? வாங்க பார்க்கலாம். இதோ பாருங்க, அந்த பேழைக்குள்ள இருக்கிறது வெறும் பொருட்கள் இல்ல. அதுல இளவரசி அண்ணன் தான் அடுத்த ராணின்னு சொல்ற அரச பட்டயம் இருக்கு, அதிகாரத்தோட சின்னமான அந்த ராஜ வாழ் இருக்கு, அப்புறம் ஒரு ராஜ்யத்தோட அடையாளமான கிரீடமும் இருக்கு, கூடவே அரச ஆபரணங்களும். அதனாலதான் அந்த பெட்டிய கைப்பற்றுறது ராஜ்யத்தையே கைப்பற்றுறதுக்கு சமம். இப்ப புரியுதா எல்லாரும் ஏன் அந்த பெட்டிய தேடி அலையறாங்கன்னு? இப்போதான் கதை ரொம்பவே சூடு பிடிக்குது. அந்த பேழைய தேடி ஒரு பெரிய வேட்டையே தொடங்குது. ஆனா பாருங்க, பரிசு ஒண்ணுதான், ஆனா போட்டியாளர்கள் பல பேரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டம். ஒருத்தர் முந்திக்கிட்டு ஓடுறாங்க. சரி, யார் யாருக்கு அந்த பெட்டி எதுக்கு தேவை? அண்ணமுக்கும் அவளுக்கு உதவுற வேலனுக்கும் நீதி கிடைக்கணும், உண்மையான ஆட்சி வரணும். நரிக்கண்ணனுக்கோ அந்த பெட்டிய அழிச்சிட்டாதான் அவன் திருட்டு சிம்மாசனம் தப்பிக்கும். இன்னொரு பக்கம் அமைச்சரோட பையன் நீலன் அண்ணத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதிகாரத்துக்கு வரணும்னு பாக்குறான். பாருங்க, ஒரே பெட்டிக்கு பின்னாடி எத்தனை விதமான ஆசைகள், நீதி, அதிகாரம், வஞ்சகம். இது ஒரு ரேஸ் மட்டும் இல்ல, ஒரு பெரிய செஸ் கேம் மாதிரி. நரிக்கண்ணன் சும்மா இல்ல, ரொம்பவே தந்திரமான ஆளு. அந்த பெட்டியை யாரும் தேடாம இருக்க என்ன பண்றான் தெரியுமா? அரண்மனை கருவூலத்துல ஒரு பேய் காவல் காக்குதுன்னு ஒரு வதந்திய கிளப்பி விடுறான். அதாவது, மக்கள்கிட்ட இருக்கிற பயத்தையும் மூட நம்பிக்கையும் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறான். இவ்ளோ பெரிய போராட்டத்துக்கு நடுவுல விதி ஒரு சின்ன திருப்பத்தை ஏற்படுத்துது. வேலன் அப்படின்னு ஒரு இளைஞன் தண்ணியில மூழ்க போன இளவரசி அண்ணத்தை காப்பாத்துறான். அந்த சந்திப்புல அவங்க 2 பேருக்கும் காதல் மலருது. அண்ணம் தன் ராஜ்யத்தை மீட்கிற முழு நம்பிக்கையும் வேலன் கிட்ட ஒப்படைக்கிறா. அந்த பேலைய கண்டுபிடிச்சு நீதியை நிலைநாட்டணுங்கிறதுதான் அவளோட ஒரே வேண்டுகோள். இவ்வளவு நாளா மறைச்சு வச்சிருந்த எல்லா ரகசியமும் வெளியே வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாம இப்போ கதையோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். இங்கதான் அந்த பொய்ங்கிற வலை கிழிய போகுது, உண்மை வெளிச்சத்துக்கு வரப்போகுது. அண்ணத்தோட புத்திசாலித்தனத்தை இங்க நாம பாக்கணும். முதல்ல அவளும் அவளுக்கு உதவியா இருந்தவங்களும் சேர்ந்து நரிக்கண்ணன் சொன்ன எல்லா பொய்யையும் வேல மன்னர் முன்னாடி அம்பலப்படுத்துறாங்க. 2வதா, அந்த பேய் கதை ஒரு கட்டுக்கதைன்னு நிரூபிக்கிறாங்க. உடனே மன்னரும் அந்த பேய நிறுத்த சொல்லி உத்தரவு போடுறாரு. 3வதா, வேலன் ஒரு படையோட அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு நரிக்கண்ணனோட ஆட்களை எதிர்கொள்றான். பாத்தீங்களா, வெறும் பலத்தால் இல்ல, உண்மையாலேயே நரிக்கண்ணனோட அதிகாரத்தை எப்படி படிப்படியா உடைக்கிறாங்கன்னு. இந்த சண்டையில நரிக்கண்ணனோட பையன் கொல்லப்படுறான். கடைசியா இளவரசி அண்ணமே நேருக்கு நேரா நிக்கிறா. நரிக்கண்ணனை கொன்னு தான் அப்பா அம்மாவுக்காக பழி தீர்க்கிறா. இது வெறும் பழிவாங்கல் மட்டும் இல்ல, அநீதிக்கு எதிரா ஒரு இளம்பெண் தன்னந்தனியா நின்னு தனக்கு கிடைக்க வேண்டிய நீதிக்காக போராடி ஜெயிச்ச தருணம் இது. சரி, போர் முடிஞ்சிருச்சு, கொடுங்கோலன் வீழ்த்தப்பட்டான். ஆனா கதை இன்னும் முடியல. வாங்க கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம்.
இங்க ராஜ்யத்துக்கு எப்படி முழுமையான நீதி கிடைச்சிச்சு, எப்படி அமைதி திரும்பிச்சுன்னு பார்க்கலாம். கொடுங்கோலன் நரிக்கண்ணன் தான் போயிட்டானே, ஆனா அவனோட அதிகார ஆசை மட்டும் போகல பாருங்க. அந்த ஆசை இப்போ அமைச்சரோட பையன் நீலன் உருவத்துல வருது. அவன் ஒரு கடைசி தந்திரம் பண்றான். அன்னத்தை ஒளிச்சு வச்சுட்டு அவ செத்துட்டான்னு ஒரு பொய்ய பரப்புறான். எதுக்கு? தானே அந்த அரியணையில உட்காரணும்னு. நீதிக்கான கடைசி தடங்களா இவன் வந்து நிக்கிறான். ஆனா கடைசில உண்மையே ஜெயிக்கும் இல்லையா? வேலன் அந்த ராஜபேலியோட சரியான நேரத்துல வந்து சேர்றான். அன்னத்தை கண்டுபிடிச்சு நீலனோட துரோகத்தை எல்லாத்துக்கும் முன்னாடியும் அம்பலப்படுத்துறான். இவ்ளோ நாளா அவங்களுக்கு உதவியா இருந்த அந்த மர்ம துறவி யாருன்னு தெரியுமா? அவர்தான் ரொம்ப வருஷமா காணாம போன வேலனோட அப்பா வீரப்பன். எல்லா முடிச்சுகளும் அவிழ்ந்து எல்லாம் நல்லபடியா முடியுது. கடைசில ஒரே ஒரு உண்மையான ராணிக்கு முடிசூட்டு விழா நடக்குது. அன்னமும் வேலனும் கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க. ராஜ்யம் முழுவதும் ஒரே கொண்டாட்டம்தான். தர்மம் ஜெயிச்சிடுச்சு. சரி, இந்த கதைய நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. ஒரு லட்சியம், விஸ்வாசம் மாதிரி வேஷம் போடும்போது அதுக்கு யார் கடைசியில பெரிய விலை கொடுக்கறாங்க? யோசிச்சு பாருங்க. இதுதான் இந்த கதையோட மையக்கரு. எவ்வளவு அருமையான சக்தி வாய்ந்த ஒரு கதையை நமக்கு கொடுத்த எழுத்தாளர் முனைவர் தஞ்சை பா இறையரசன் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இந்த விளக்கத்தை நாம நிறைவு செய்யலாம். மீண்டும் சந்திப்போம்.